வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 2024 நடக்க போகிற அந்த ராயல் ரம்பிளில் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் WWE அஃபிஷியலாக வெளியிட்டாங்க. அந்த ராயல் ரம்பிளில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, அப்புறம் ரியா ரிப்ளே, அதுக்கப்புறம் நம்மளோட லியூ மார்கன், சிஎம் பங்க், அதுக்கப்புறம் பியாங்கா பிளர், இவங்க எல்லாருமே இந்த அஃபிஷியலான போஸ்டரில் இருக்காங்க. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லாமே அந்த ஒரு கரண்ட்டான அந்த ஒரு போஸ்டரில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைன் இருக்கிறதுனால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து அந்த ராயல் ரம்போட அந்த அஃபிஷியலான அந்த போஸ்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே கரண்ட்டில் அந்த ஒரு ஃபியூடில் போய்கிட்டு இருக்கவங்க. இப்போ நம்முடைய சிஎம் பங்காக இருக்கட்டும், சிஎம் பங்க்கும் நம்முடைய ட்ரூக்கும் ஒரு ஃபியூடு போயிட்டுருக்கு. அதேமாதிரி நம்முடைய லியூ மார்கனுக்கும் ரியா ரிப்ளேக்கும் ஒரு ஃபியூடு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய கோடியும் சரி, நம்முடைய ரோமன்டும் சரி, அந்த பிளட் லைன் 2.0 அந்த ஒரு ஃபியூடில் இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் இதில் நம்முடைய பியாங்கா பிளர் வந்து எந்த விதமான ஒரு ஃபியூடுலுமே இல்லை. அதாவது பியாங்கா பிளரை வந்து எதுக்கு வந்து நீங்கள் இந்த போஸ்டரில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது இல்லாமல் நம்முடைய ட்ரூவே கேட்டிருக்காரு. அதாவது பியாங்கா பிளர் வந்து என்னதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற எல்லா போஸ்டர்லையுமே நீங்கள் பியாங்கா பிளரை ஃபோட்டோவை போடுறீங்க, ஏன் எங்களை மாதிரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கோமே எங்களோட ஃபோட்டோலாம் போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரூ கேட்டிருக்காரு. அவர் கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான். அதை நம்ம கொஞ்சம் தட்டி விடுவோம். ஆனால் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு. ஏன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நம்மளோட WWE வெளியிட்டாங்க. அந்த ராயல் ரம்பிளை வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த மாதிரியான ஒரு மேட்சஸ் இருக்கும் அப்படிங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இது வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து லாங் டைம் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ராயல் ரம்பிளே கலந்துக்க போகிறாரு. நான் 2020ன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, 2020 21 தெரில. அப்போ நடந்த ராயல் ரம்பிளில் தான் ரோமன் ரெயின்ஸு பங்கேற்றுக்கிட்டாரு. அப்போ நடந்தது. அதுக்கப்புறம் இதோட 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் எந்த ஒரு ராயல் ரம்பிள்லையும் சரி ரோமன் ரெயின்ஸு பங்கேற்றுக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து 2025 நடக்க போகிற ராயல் ரம்பிளில் வந்து நம்முடைய WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால 2025 நடக்க போகிற அந்த ராயல் ரம்பிளில் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவாரா, இல்லை ராயல் ரம்பிள் அந்த 30 மேன் அந்த ஒரு ராயல் ரம்பிள் நடக்கும்ல, அந்த ஒரு ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் கலந்து வைக்குவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. சென்டன் பெஞ்சமினை WWE வந்து அவங்களோட கான்ட்ராக்டில் வந்து ரீசைனிங் பண்ண வைக்கலாமா, அதாவது WWE வந்து சென்டன் பெஞ்சமினை வந்து திரும்பி கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்காங்களாம். ஏன்னா சென்டன் பெஞ்சமினை வந்து WWEக்கு திரும்பி கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸும் சரி, அதேமாதிரி நம்மளுடைய WWE சரி அதிகமான ஆர்வம் காட்டுறாங்களாம். அது எதனாலன்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய பாபி லாஸ்லியே WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி நம்மளுடைய MVP ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் அந்த அதாவது WWEல அந்த ரன் ஆகிட்டு இருந்த அந்த பிஸ்னஸ் இருந்துச்சுல, அது ஹர்ட் பிஸ்னஸ், அந்த ஒரு டீமில் இருந்த எல்லா மெம்பருமே உடஞ்சிட்டாங்க. இதில் வந்து நம்மளுடைய சிட்ரிக் அலெக்சாண்டர் மட்டும் அந்த WWE கான்ட்ராக்டில் தான் இருக்கார். WWE தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே எல்லாம் வெளியில் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய சென்டன் பெஞ்சமின் இருக்கார்ல, அவரையும் வெளியே தேரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடத்தாங்கன்னு தெரில WWE. அதாவது சென்டன் பெஞ்சமினை வந்து திரும்பி நம்ம WWE கான்ட்ராக்ட்லேயே வச்சுக்கலாம், அதாவது திரும்பி ரீசைனிங் பண்ண வச்சு நம்ம WWE வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து நம்மளோட WWE எழுந்திருக்காங்க. அது எதனாலன்னு தெரில. ஒருவேளை இவரையும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா AEWக்கு போய் இவனுங்க புதுசாக ஒரு ஹார்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட நம்மளோட WWE பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஆனால் உங்களோட சென்டன் பெஞ்சமின் வந்து WWEயோட கான்ட்ராக்ட்லாம் இருக்க போகிறாரு. ஏன்னா WWE வந்து இவரை வந்து டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமான ஆர்வம் காட்டுறாங்களாம். சென்டன் பெஞ்சமின் வந்து WWEக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. பேட் பிளட் லைனில் ஒரு பெஸ்ட்டு மேட்சாக எது இருக்க போகுது அப்படின்னு கேட்டால், நம்முடைய கோடி ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு டாக் டீம் மேட்சை விட சிஎம் பங்க் ட்ரூக்கான அந்த ஒரு ஹில் இன் செல் மேட்ச் தான் ரொம்பவும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்த மேட்ச்சை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த மேட்சுக்கான ஒரு ஸ்டோரி லைன் பில்டப் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நம்மளுடைய சிஎம் பங்காக இருக்கட்டும் சரி, இல்லை ட்ரூவாக இருக்கட்டும் சரி, நீ வந்து இந்த ஹில் இன் செல்குள்ளே வந்தேன்னா உன்னோட கதையை முடிச்சிருவோண்டா, உன்னோட சங்கை கடிச்சிருவோண்டா, உன்னோட ரத்தத்தெல்லாம் நான் எடுத்துருவேன்டா அப்படின்ட்டு நம்மளுடைய சிஎம் பங்க் அவர் ஒரு பக்கம் ஒரு ஃபியூடை ஏற்றுறாரு. நம்ம ட்ரூ மார்க்கெட் வந்து நான் உன் மண்டையை உடச்சிருவேன்டா, உனக்கு தையல் போட்டுருவேன்டா, உன்னோட கெரியரே நான் WWE இருக்காமல் முடிச்சு விட்றேன்டா அப்படின்ட்டு நம்ம ட்ரூ ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்து
எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னு தெரியல. ரொம்பவும் ஒரு விறுவிறுப்பாகவும் இருக்குது. அதேமாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் கூட இந்த ஒரு ஸ்டோரி லைன் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி லைன் பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்டோரி லைனாக இன்ன வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. அதாவது டபிள்யூடபிள்யூல இருக்க எல்லா ஸ்டோரி லைனும் இந்த ஸ்டோரி லைன் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டான ஸ்டோரி லைனாக இருக்குது. ஏன்னா இது வந்து இதான் இவங்களோட கடைசி மேட்ச். அதாவது சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கிட்டுக்கும் இந்த பேட் பில்டில் நடக்குதுல, இதுதான் இவங்களோட கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேருமே மோதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. அதனால தான் இந்த மேட்சை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஹில் இன் அ செல் மேட்சாக மாற்றிருக்காங்க. ஒருவேளை இதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் ஜெயிச்சாலும் சரி, இல்லை சிஎம் பங்கு ஜெயிச்சாலும் சரி, யாராவது ஒருத்தர் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து கொஞ்சம் பிரேக்கில் போகலாம், இல்லாட்டி ஸ்மாக்டவுனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஹில் இன் அ செல் மேட்ச்சு பேட் பில்டில் நடக்க போகுது. இதில் வந்து உங்களுடைய ட்ரூ மேக்கினர் வந்து வின் பண்ணிட்டார் அப்போனா டபிள்யூடபிள்யூல இருப்பார். அதேமாதிரி ரால இருப்பார். இதே நம்மளுடைய சிஎம் பங்கு தோத்துட்டாருன்னா சிஎம் பங்குக்கு வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு பிரேக் கொடுத்துருவாங்க. பிரேக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சிஎம் பங்கு ரிட்டன் வர்றப்போ ராக்கு வராமல் ஸ்மாக்டவுனுக்கு வந்துடுவார். ஸ்மாக்டவுன் பிராண்டில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை நம்முடைய சிஎம் பங்கு தான் அந்த ஹில் இன் அ செல் மேட்ச்சில் அந்த பேட் பில்டில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ராவில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு இருப்பார். அதாவது சிஎம் பங்கு வந்து அடுத்த ஃபியூட் என்ன அவருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் போயிடுவார். நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் தோத்துட்டார் அப்படின்னா ட்ரூ மேக்கினர் வந்து ஒரு பிரேக்கில் இருப்பார். பிரேக்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் ரிட்டன் வர்றப்போ அதாவது திரும்பி இந்த சிஎம் பங்கு கூட மோத மாட்டார். சிஎம் பங்கு கூட அதாவது ட்ரூ மேக்கினர் திரும்பி வராரு அப்படின்னா ட்ரூ மேக்கினர் திரும்பி வந்தால் அதாவது அதே ராக்கு வராமல் அதேமாதிரி சிஎம் பங்கு அந்த ஒரு ஸ்டோரி லைனில் போகாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போயிடுவார். ஸ்மாக்டவுனில் போய் அவரோட ஸ்டெப்பு என்ன, அதாவது அடுத்து அவரோட ஃபியூடி என்ன. அதனால் இதுதான் இவங்களோட லாஸ்ட் மேட்ச். அதாவது சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கினர் நடக்குது. இதுதான் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வின் பண்ணால், அதாவது இப்போ சொன்னேன்ல, சிஎம் பங்க் வின் பண்ணால் சிஎம் பங்க் வந்து அதே ரால இருப்பார். இதே நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் வின் பண்ணால் அதே ரால தான் இருப்பார். ஏதாவது ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் தோத்துட்டாங்கன்னா அதாவது பிரேக்கில் போயிட்டு திரும்பி அதே பிராண்டுக்கு பிராண்டுக்கே வர மாட்டாங்க, ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதுதானே இவங்களோட கடைசி மேட்ச், அதனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலுமே மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது. அப்படி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். உங்களோட ஓடிசி திரும்பியும் ஒரு சாதனை படைச்சிட்டாருப்பா. அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப். ஏன்னா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். அதாவது சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறதுக்கு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து பிடபிள்யூஐ வெளியிட்டாங்களா, அதாவது 500 ரெஸ்லர்ஸை வந்து வெளியிட்டாங்க. அதில் வந்து ரோமன் ரெயின்ஸோட பேரே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல விதமான இது சொன்னிச்சு. இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய சதிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு புதிய சாதனை இப்போ படைச்சிருக்காரு. அதாவது இன்டர்நெட்டில் அதிகமும் தேடப்படுற ஒரு நபராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட ரோமன் ரெயின்ஸ் தான் இருந்திருக்காரு. அதாவது இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தேடுறோம்ல, அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குதா, அதாவது இப்போ ஷார்ட்ஸ், அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸை பற்றி அதாவது அப்டேட் இருக்கா, ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வருவாரா வரமாட்டாரா, அவர் அடுத்த பிளான் என்ன, அடுத்த ஃபியூட் யார் கூட போவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டர்நெட்டில் தேடுறோம்ல, அந்த ஒரு தேடுற ஒரு வரிசையில் வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்திருக்காராம். அதாவது அடுத்த ஒரு செகண்ட் பிளேஸில் யார் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ரியா ரிப்ளே. 3வது பிளேஸில் தான் டபிள்யூடபிள்யூவோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் கோடி இருந்திருக்காரு. ஏன்னா ஃபஸ்ட்டு யார் இருந்திருக்கா அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் அதிகமாக டபிள்யூடபிள்யூல கேட்குறாங்க, அதிகமாக தேடுறாங்க. ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் அப்படிங்கிறது அல்டிமேட்டு தான். ஆனால் என்னதான் கோடி வந்து சாம்பியனாக இருந்தாலும் வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் டவுன் ஆகி தான் இருக்குது. இதே ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வியூஸ் வந்து ஸ்மாக்டவுனோட வியூஸ் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் தான் அதிகமாக ஃபேன்ஸ் எல்லாருமே தேடியிருக்காங்க. அதாவது இன்டர்நெட்டில் எல்லாருமே தேடியிருக்காங்க. அதாவது உலகம் ஃபுல்லான்னு சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வருவாரா, அவரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, ரோமன் ரெயின்ஸ் அடுத்த ஃபீல்டு யார் கூட போவார், ரோமன் ரெயின்ஸ் இந்த ஸ்மாக்டவுனுக்கு வருவாரா, இவரோட மெயின் ஈவெண்ட், அது மெயின் ஈவெண்ட்டாக என்ன செக்மெண்ட் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக தேடப்பட்டதில்லை உங்களோட ரோமன் ரெயின்ஸ் தான். இது வந்து முழுக்க வந்து ஒரு உண்மையான செய்தியானு கேட்டால் கண்டிப்பாக உண்மையான செய்தி தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் டபிள்யூடபிள்யூக்கே கெத்து, டபிள்யூடபிள்யூனால தான் ரோமன் ரெயின்ஸுக்கு கெத்து அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் காலர் தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். ஏன்னா கோடிலாம் இங்கே சாம்பியன் வந்து ஒன்றுமே இங்கே கிளிக்கல. கோடியெல்லாம் 3வது இடத்துல இருக்காங்க. அவனுக்கான ஃபியூரி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் வந்திருக்காங்க. ரியா ரிப்ளேக்கு 2வது இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு நபரில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் ஃபேன்ஸ் எல்லாருமே தேடி இருக்காங்க. இதை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸு நீங்கள் தான் இதை ரோமன் ரெயின்ஸு எப்படிப்பட்டவர், ரோமன் ரெயின்ஸு வல்லவர் நல்லவர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அந்த ரோமன் ரெயின்ஸை பற்றின செய்தி இது வந்து முழுக்க ஃபேக் இல்லை, இது உண்மையான ஒரு ரியலான செய்தி தான். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.
நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.